கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கூடி வந்த யாவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான இந்த வேளையிலையும் கூட இந்த அடியானுடைய இந்த சாட்சியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என் பேர் சேகர். அப்பா அம்மா வச்ச பேர் மாயசேகரன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இலங்கை தேசம். இந்தியா தேசத்துக்கு 1983 ஆண்டு ஆந்திர பிரதேஷ் குண்டூர் சத்தனப்பள்ளி என்ற இடத்துக்கு நாங்கள் வந்தோம். இங்கே ஒரு மில்லில் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு நண்பர்களோடு சேர்ந்து பயங்கரமான ஒரு குடிப்பழக்கம், சண்டை, பிரச்சனைகள், போலீஸ் கேஸு, கோர்ட்டு என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஜெயிலையும் போலீஸ்லையும் கழித்த நாட்கள் உண்டு. வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. உறவினர்கள் எல்லாமே என்னை வெறுத்துட்டாங்க. ஒரு குடிகாரன், ஒரு துர்மார்க்கன், எப்பொழுதுமே சரிப்பட்டு வரமாட்டான். மனிதர்களால் புறம்பே தள்ளப்பட்டு, மனிதர்களாலே கூட்டி குப்பையில் தள்ளப்பட்டு அநாதியாய் தவித்த நாட்கள் ஒன்று. எப்ப பார்த்தாலும் போலீஸ் கேஸ். பயங்கரமான ஒரு குடிகாரன், பயங்கரமான ஒரு துர்மார்க்கனாய், துஷ்டனாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். எத்தனையோ போலீஸ் கேஸுங்க, எத்தனையோ அடிதடிங்க. எம்எல்ஏ பாடி கார்டா இருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்கிறது. எங்க போறோமோ, எங்க போயிட்டு வரணுமோ, யாரை இழுத்துட்டு வரணுமோ, என்ன செய்யணுமோ இதெல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்தேன். வீட்டில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, தாய் தகப்பனிடத்துல சமாதானம் இல்லை. எங்க அம்மா சொன்னாங்க, ஏன்பா இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இப்படி வாழ்றதை விட நீ செத்துடலாண்டா சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னோன்னு, பெத்த தாயே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, இனி உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் டவுனுக்கு போய் எலி மருந்து வாங்க போனேன். ஒரு பேக்கெட்டுங்க எடுத்தாங்க. எத்தனையா இருக்குன்னு சொல்லி கேட்டேன். 7 பேக்கெட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 7 பேக்கெட்டும் தாங்கன்னு சொல்லிட்டு 7 பேக்கெட்டும் வாங்கிட்டு 250 மில்லி சாராயத்தில் அந்த 7 பேக்கெட்டையும் கொட்டி கலந்து அப்படியே கரைச்சி குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டு நான் ஓடும் பொழுது தான் சாராய கடைக்காரர் சொன்னாரு, என்னத்தையும் குடிச்சிட்டு ஓடுறாரு, இந்த கிளாஸ்லாம் அப்படி இருக்குன்னு சொன்னோன்னே பசங்களாம் விரட்டி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் விரட்டி என்னை பிடிச்சி அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர்ஸ் சொன்னாங்க, காப்பாற்றுறது கஷ்டம், ஆனாலும் கூட நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு பைப்பெல்லாம் வயிற்றுல விட்டு அதெல்லாம் கக்க வச்சு திரும்ப 10-15 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்தாலும் கூட எங்கள் அம்மாகிட்ட நான் சொன்னேன், ஏதோ நான் பொழைச்சிட்டேன், ஏதோ நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆனாலும் கூட நானே உயிரோடு இருக்க மாட்டேன். அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு கவலை. ஏன்பா, எந்த ஒரு தாயும் சாகணும்னு சொல்லி நினைப்பாளா? அப்ப சரி, நீ திருந்து வந்தாண்டா அந்த வார்த்தை சொன்னேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாங்க. அதுக்கு பிறகு எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து நான் படுத்திருக்கும் பொழுது எனக்கு எந்த நாளும் காவல், எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நைட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் படுத்திருக்கும் பொழுது நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். நல்லா குடி. அப்பதான் அந்த காலில் கயிறை கட்டி ஒரு மெஷின்ல கட்டி வச்சுட்டு பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க. ஒரு 15 பேர் நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம். எல்லாம் தூங்கினதுக்கு பிறகு நான் எந்திரிச்சு
அந்த கயிறை கட்டி வச்சு கயிறை அவுத்துட்டு அதுக்கு பிறகு மெதுவா அந்த கதவை திறந்துட்டு நேரா ட்ரெயின் ரோட்ல போய் அந்த தண்டவாளயத்துல தலையை வச்சு அப்படியே படுத்து அழுதுகிட்டு இருக்கிறேன். அப்பா அம்மாவை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய சரீரம் சுக்கு தூளா போக போதே, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தை விட்டே நம்ம போக போறேனே சொல்லிட்டு வேதனையோடு கண்ணீரோடு நான் படுத்திருக்கும் பொழுது இந்த ரூம்ல இருந்த பசங்கள்ல எந்திரிச்சு பார்த்துட்டு நான் இல்ல வீட்டுக்கு ஓடியாந்து, அம்மா சேகர் வந்தாரான்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து கேட்கும் பொழுது, இல்லையப்பா உங்களை தானே நம்பி விட்டுட்டு போனேன், எங்க போனா, ஏன் விட்டுட்டேங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க தேடிட்டு இருக்க நேரம் தான் ட்ரெயின் சத்தம் கேக்குது, ஆர்னு சத்தம் கேக்குது. ஒருவேளை ட்ரெயின் ரோட்டுக்கு போனானோ தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெயின் ரோட்டுக்கு ஓடியாந்தாங்க. ட்ரெயின் ரோட்டுக்கு ஒடியாரும் பொழுது தான் நான் அந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்க அந்த வெளிச்சத்துல தெரியுது நான் படுத்திருக்கிறது. அந்த நேரத்துல தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருவரும் மோகன் செல்வன் சொல்லிட்டு 2 பேரும் விரட்டி வந்தாங்க. நான் முன்னுக்கு ஓடுறேன், அவங்க எனக்கு பின்னாடி அவங்க 2 பேரும் வராங்க. அவங்களுக்கு பின்னாடி ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. உட்டியாந்து அந்த சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. நாங்கள் அப்படியே விழுந்தோம் 3 பேரும். ட்ரெயின் போயிருச்சு. ஒரே ஒரு செகண்ட்ல இந்த 3 பேர் உயிர் காப்பாற்றப்பட்டது. அதுலயே எனக்கு மரணம் வரல. அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, அண்ணா சபரிமலைக்கு போயிட்டு வரலாம், சபரிமலைக்கு போனா ஒரு விடுதலை கிடைக்கும், விமோச்சனை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் சொல்லி சொன்னதுக்கு பிறகு 18 வருஷம் சபரிமலை போயிட்டு வந்த கிருஷ்ணாசாமின்ற ஒரு குரு இருந்தாரு. அவர்கிட்ட தான் போயிட்டு நான் மாலை போட்டுக்கிட்டேன். மாலை போட்டுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் கத்தியும் கம்பமா சுத்துறவன், பயங்கரமா குடிச்சிட்டு கஞ்சா குடிச்சிட்டு நிமிஷம் சிகரெட்டை குடிச்சிட்டு அலையிறவன், இவர் வந்து மாலை போட்டுட்டு இருக்கிறாரு, எப்படி இருப்பாருன்னு பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் விட உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாய் நான் இருந்து அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். 3 முறையும் கூட எரிமேலிங்கிற இடத்துல இருந்து பம்பா வரைக்கும் நடந்து போயிருக்கிறேன். நான் அப்படிலாம் பிரயாசப்பட்டு கூட எத்தனையோ கோயில் குளங்களுக்குலாம் நான் போயிட்டு வந்தேன். ஆனாலும் கூட வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை, குடும்பத்துல எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் கிடையாது. ஏகப்பட்ட போலீஸ் கேஸுங்க. ஒருவேளை நான் வீட்டுல இல்லாட்டி போனா எங்க அப்பாவை கொண்டு போயிட்டு உள்ள போட்டு சித்திரவதை பண்ணிருக்கிறாங்க. எத்தனையோ ராத்திரி விடுதலை இல்லாம சமாதானம் இல்லாம சுடுகாட்டுல போயிட்டு அந்த கல்லறைங்க மேல நான் படுத்திருந்திருக்கிறேன். நல்லா குடிச்சிட்டு பயங்கரமா கஞ்சா குடிச்சிட்டு அநேக இடத்துல அங்கங்க ரோட்டுங்கள்ல அங்கங்க நான் உட்கார்ந்து இருந்தா ஜனங்க பார்த்துட்டு ஏன் இங்க உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தனிமையான ஒரு இடம், யாருமே இல்லாத ஒரு இடம் சுடுகாடு தான். அந்த சுடுகாட்டுல போயிட்டு விடிய சிகரெட்டை குடிச்சு ஊதிக்கிட்டு அந்த கல்லறை மேல படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சு நான் வீட்டுக்கு வருவேன். அநேக ராத்திரி அப்படியாக கழித்த நாட்கள் உண்டு. ஒரு பக்கம் மத்த கட்சிக்காரவங்க உன்னை எப்படியாவது தூக்கிடணும், உன்னை எப்படியாவது கொன்றணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை 10 பேர் 15 பேர் அப்படிதான் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி 3 தடவை என்னை கொலை பண்றதுக்கு முயற்சித்தார்கள். அதுலயும் கூட எனக்கு சாவு வரல. அதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த சாமி ரூம்ல உட்கார்ந்து நிறைய கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து வச்சு அந்த கற்பூரத்தெல்லாம் சின்ன துண்டா உடைச்சு வச்சுக்கிட்டு நைட்டு 10:30 மணிலேருந்து விடிய 4:30 மணி அறுதி 108 சரணங்களை சொல்லிட்டு விடிய கதர்னை. மெய்யான தெய்வம் இருந்தா
நீ என்னோடு பேசு. எனக்கு ஒரு நன்மையை செய்யலனாலும் பரவாயில்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் அவ்வளோ பிரயாசப்படுகிறேன். வருஷம் வருஷம் திருப்பதி போறேன், எத்தனையோ கோயில் குளங்களுக்கு போறேன். எனக்குன்னு ஒரு நிம்மதி இல்லையே, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே. என்னோட பேசு. நீ என்னோட பேசலனா காலையில நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் 10:30 மணில இருந்து நைட்டு 10:30 மணில இருந்து விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் கதறினேன். ஆனா ஒண்ணுமே இல்ல. கதறி 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 அதே இடத்துல படுத்து அப்படியே தூங்கிட்டேன். ஒரு கனவு கூட வரல. காலையில எந்திரிச்சு எங்க மனைவிக்கு ஒரு லெட்டரு, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்டர், எங்க அண்ணாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு யாரை பார்த்தாலும் எனக்கு கண்ணீர் வருது. அன்னைக்கு ஒரு தீர்மானம், இனிமே வாழக்கூடாது, இதுக்கு மேல உயிரோடு இருக்க கூடாது, எப்படியும் செத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில போயிட்டு அந்த பாய்சன் பாட்டில், மிளகாய்க்கு அடிக்கிற அந்த மருந்து பாட்டில வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பிராண்டி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு ½ பிராண்டி வாங்கி அதுல கலந்து குடிச்சிட்டு செத்துடணும்னு சொல்லிட்டு பிராண்டி ஷாப்புக்கு போயிட்டு இந்த காசை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் தான் என்னுடைய கராத்த மாஸ்டர் அவர் ஒரு பிராமணன்ஸ். அந்த மனுஷன் வெளியே நின்றுட்டு சேகர் சேகர் என்னை கூப்பிட்டார். இந்த மனுஷன் ஏண்டா இப்ப என்னைய கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு மனசுல நான் திட்டிக்கிட்டு நான் போனேன். இங்க என்ன செய்யற, வா போகலான்னு சொல்லிட்டு அவர் சைக்கிள்ல என்ன ஏத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அங்க போனோன்னு எனக்கு நல்ல ஒரு காபி கொடுத்தாங்க, குடிச்சேன். அதுக்கு பிறகு அவர் பைபிள் எடுத்தாரு. எனக்கு திகிரிஞ்சி. இயேசு கிறிஸ்துனா எனக்கு பிடிக்காது. கிறிஸ்தவர்களை கண்டாலே எனக்கு ஒரு அருவருப்பு. எனக்கிட்ட வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னவங்களை, பாஸ்டர்ஸ, யாருக்கிட்ட வந்து என்னத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு எட்டி உதைச்சி அவங்கள அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கிறேன். தேவ பிள்ளைங்க போகும் பொழுது ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு நான் தான் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு தலையில கைய வச்சு வாயில எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள்லாம் வருமோ இதெல்லாம் சொல்லி நான் தூசித்து இருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் எனக்கு பிடிக்காது, சர்ச்சைக்கு போறவர்கள் எனக்கு பிடிக்காது. அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவர் பைபிளை கையில எடுத்தோன்னு எனக்கு திகிரிச்சு. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை அவரு பைபிளை கையில எடுத்துட்டு, சேகர், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். என்ன நேசிக்க யாராவது இருக்காங்களா? நான் மனிதர்களால் புறம்பே தள்ளப்பட்டவன், மனிதர்களால் கூட்டி குப்பையில் தள்ளப்பட்டவன், அனாதியாய் நான் தவிச்சேன். எத்தனையோ வீட்டுல விலாயா மனுஷனா இருக்கிறான், விலாயா சாகாம இருக்கிறான், வேணால தானே யாம் புள்ள குடிக்கிறான், வேணால தானே யாம் புள்ள ஜெயிலுக்கு போறான்னு சொல்லிட்டு எத்தனையோ மக்கள் என்ன தூசித்தாங்க. எங்கேயுமே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல, எங்கேயுமே எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கல. அவர் முதலாக சொன்ன வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அவர் பாவிகளை ரட்சிக்கிறதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இழந்ததை தேடி ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுடைய பாரத்தெல்லாம் சிலுவையின் மேல் சுமந்து நமக்காக, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்காக அவருடைய குற்றமற்ற மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நமக்காகவே ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காகவே 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன் உன்னை நேசிக்கிறார். அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே என் உள்ளம் உடைக்கப்பட்டது. என்ன அறியாமலே பயங்கரமான அழ ஆரம்பித்தேன்.
இந்த கையில நான் எவ்வளவு ரத்தத்தை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் துன்பப்படுத்தி இருக்கிறேன், சித்திரவதைப்படுத்தி இருக்கிறேன். இறக்க குணம் எனக்கு எதுவுமே இருக்காது, கடினமான ஒரு இருதயம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது என் உள்ளம் உடைக்கப்பட்டது, பயங்கரமா கதற ஆரம்பிச்சு. அப்பதான் தெரிந்தது ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தையில உயிர் இருக்குது என்று. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார் என்று சொல்லுகிறீங்களே, எனக்கு பாவம் மன்னிப்பு இருக்கா? என்னையும் கூட ரட்சிப்பாரா? இல்ல, நீ மட்டும் இல்ல, உன்னோட இன்னும் பயங்கரமான எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவர்களை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவருடைய வார்த்தைங்க நம்ம பார்க்கும் பொழுது 1 தீமோத்தி 1வது அதிகாரம் 15வது வசனத்துல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று. உண்மையாகவே நான் ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரன், பயங்கரமா எப்ப பார்த்தாலும் கஞ்சா இல்லாம என்கிட்ட நான் இருக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் சிகரெட், நிமிஷத்துக்கு சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஜெயிலுக்கு போனாலும் கூட எனக்கு சாப்பாடுல கஞ்சாய வச்சு அனுப்புவாங்க. அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கடைசியில வாழ்க்கையெல்லாம் வெறுத்து நான் சாகத்துக்கு, மரணத்தை தேடி, சாவை தேடி நான் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் என்னை தேடி வந்து ரட்சித்தார். ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியேல்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது 18வது அதிகாரத்துல, துர்மார்க்கன் துர்மார்க்கத்துல மரிக்கிறது தேவனுக்கு பிரியமே கிடையாதான். நான் பாவத்திலேயே மரித்து நான் நரகத்துக்கு போகிறது தேவனுக்கு பிரியமில்லை. நான் மரணத்தை தேடி நான் ஓடினேன். ஆனா தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து ரட்சித்தார். அந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார். பயங்கரமா அழ ஆரம்பித்தேன். எனக்காக ஜெபித்தார். எனக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான பாரம் எனக்குள்ள இருந்து இறங்கினதை நான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு ஒரு டீ கூட குடிக்கல, ஒரு சிகரெட் குடிக்கிறதுக்கோ இல்லாட்டி பிராண்டி குடிக்கிறதுக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, நினைவு வரல. பேசாம நடந்து போய்கிட்டே இருக்கிறேன். ஒரு இடம், ஒரு காலுவா, ஒரு கான் வந்தது. அந்த இடத்துல வந்து அந்த மருந்தை தூக்கி வீசிட்டு, லெட்டர்லாம் எழுதி கிழிச்சு வீசிட்டு, அந்த எழுதினதெல்லாம் கிழிச்சு வீசிட்டு நேரா நான் வீட்டுல போயிட்டு வாசப்படியில நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது பாஸ்டர் ஆரோன் இப்ப வேலூர்ல ராணிப்பேட்டைங்கிற இடத்துல ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அவர் திடீர்னு வந்தார். அவர் என்னிட்ட பேச மாட்டார். நான் ஒரு நாள் திருவிழா நேரத்துல மஞ்சள் நீர் ஆடிக்கிட்டு வரும் பொழுது எங்களை பார்த்து அவருடைய கதவை சாத்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு எட்டி உதைச்சு அந்த கதவை அவரை வெளியில இழுத்துட்டு வந்து, ஏண்டா நீலா அமெரிக்கால இருந்து வந்தியா, லண்டன்ல இருந்து வந்தியா, யாரடா ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவரை வேதனைப்படுத்தினேன். அவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சேகர், இப்ப சரி, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பாருங்க, உங்கனால அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, மனைவி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, குடும்பமே வந்து உங்களால வேதனைப்படுகிறாங்க. இப்ப சரி நீங்க மாறுங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. நான் டவுனுக்கு நான் சாகத்தான் போனேன். அங்க வந்து ஆண்டோடைய வார்த்தை சொன்னாங்க. இங்க வந்து உட்கார்ந்து அவர் சொல்றாரு, நான் விடிய விடிய கதர்னே பேசினு ஒண்ணுமே இல்லையே சொல்ற. நான் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மகிமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆச்சரிய கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவர் பேசுகிற தேவன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அப்பதான் கேட்டேன், அண்ணா இயேசு பேசுவாரா? பேசுவார். எப்ப பேசுவார்? உன் பாவங்களை
அறிக்கை செய்து விட்டு விடு. அவர் பரிசுத்தமான தேவன். நான் பரிசுத்தரா இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நீ பரிசுத்தமாய் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லி நீ கேளு, கண்டிப்பா உன்னோடு பேசுவார் என்று சொன்னார். அதுக்கு பிறகு என்னை சபைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஜனங்கள்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. ஜனங்கள்லாம் ஏளனமா என்னை பார்த்தாங்க. எல்லாமே முடிஞ்சு இப்ப அங்க போறான், அங்க என்னாக போதோ தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை ஏளனமா பார்த்தாங்க. ஆனாலும் கூட நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போனேன். உறவினர்களாம் என்னை பகைச்சாங்க. நான் யாரும் மனுஷனை பார்க்கல. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனேன். ஊழியக்காரவங்க ஜெபித்தாங்க, சபையாரெல்லாம் ஜெபித்தாங்க. எஸ் ராஜா சுகமளிக்கும் சபை என்று சொல்லிட்டு பாஸ்டர் டேவிட் அவர் பெங்களூர்ல இருந்து வந்தார். அவர் பீடின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா பேர் புஷ்பராணி. அவங்க எனக்காக அநேக நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தாங்களாம். எனக்கு அதுக்கு பிறகு சபைக்கு போனோன்னு தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் நட்டு சரியா 10:30 மணில இருந்து ஜெபிக்க தோங்குனேன். 11 மணி, 12 மணி, 1 மணி, 1:30 மணி, 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஆண்டவர் என்னகிட்ட பேசலையே, இன்னும் என்கிட்ட என்ன பாவம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே சாஷ்டாங்கமா கீழே விழுந்து அப்படியே கதற ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு வெளிச்சம், அந்த இடம் பூரா மின்னல் அடிச்ச போல, மின்னல் விழுந்தது போல ஒரு வெளிச்சம் காணப்பட்டது. அப்படியே பயந்து நடுங்கி எந்திரிச்சிட்டேன். என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒட்டமெல்லாம் அப்படியே நடுங்குது, வேர்த்து ஊத்துது. அந்த நேரம் தான் திரும்பவும் முழங்கால் படிட்டு எசப்பா நீங்க என்னோடு பேசுங்கன்னு சொல்லி கதறும் பொழுது அப்பதான் ஒரு சத்தம், 118வது சங்கீத வாசி. 3 முறை அந்த சத்தம் கேட்டது. நினைச்சேன் கீழே தான் யாரோ பேசுறாங்க. கீழே பார்த்தா சபையெல்லாம் பூட்டி இருக்குது. திரும்பவும் சுயமா கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தையை திரும்ப நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுதான் 118வது சங்கீதம் 8வது வசனத்துல, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம், பிரபுகளை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று அந்த வேதம் சொல்லுகின்றது. அப்புறம் 22, 23 நம்ம பார்க்கும் பொழுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது காண்கிறவர்களுக்கு ஆச்சரியம். கர்த்தர் சுயமா பேசின வார்த்தை. அதுக்கு பிறகு நான் சபைக்கு போய் முழுக்க ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர ஆரம்பிச்சேன். சபைக்கு வரும் பொழுது குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார், பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்தார், பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு நான் நல்லா போய்கிட்டு இருந்தேன். ஒரு கடை ஓபன் பண்ணி ஒரு ஹோட்டல், நல்ல வியாபாரம், நல்ல பிசினஸ் போய்கிட்டு இருக்க நேரம் திரும்ப சத்துரு என்னை வஞ்சிக்க ஆரம்பித்தான். திரும்ப நான் பின்மாற்றமாகி போனேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு மனுஷன் பின்மாற்றமாகி போகும் பொழுது அவனுடைய முன்னிலைமையிலும் பார்க்கிலும் பின்னலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அதே போல ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெயில இருந்து வந்தாரு. ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் வான்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கொள்ள கேஸ்ல என்னை மாட்டி விட்டுட்டார். அதுக்கு பிறகு அந்த கேஸ்ல நான் மாட்டினதுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு பயம், என்ன ஆக போதோன்னு சொல்லிட்டு. எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு மனுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் தொட்டார். அந்த நேரத்தில் தான் குழந்தை கிடைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். மனைவிக்கு பெரிய ஆபரேஷன் செய்திருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். குழந்தை கிடைச்சி சரியா ஒரு வாரம் கூட ஆகல. ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கும் பொழுது நைட் 12 மணிக்கு போலீஸுங்க என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நைட்டா கூட்டிட்டு போயிட்டு 3 நாள் ஒரு இருட்டு அறையில வச்சிருந்தாங்க, கைய காலை கட்டி. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு என்னை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையிலேயே டிஎஸ்பி, சிஏ, எஸ்ஐ 8 பேர் போலீஸ்காரர்கள் எல்லாரும் என்ன அந்த ஜெயில இருந்து வெளியே எடுத்து அந்த டிஎஸ்பி கேட்கிறார்,
அதுக்கு முன்னாடி போலீஸுங்களை அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நிறைய கேஸுகள் இருந்தது. ஏண்டா நீ பெரிய தாதாவா, பெரிய ரவுடியா, என் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்கள நீ அடிப்பியான்னு சொல்லிட்டு கேட்டாரு. இல்லை சார்ன்னு சொன்னோன்னு ஓங்கி கன்னத்துல அறைய ஆரம்பிச்சாரு. உண்மையே செய்ய முடியல, பேசாம நின்று நான். அதுக்கு பிறகு அவங்க கூடி பேசினாங்க. ஒரு ரூமுக்கு கொண்டு போனாங்க. என்னுடைய பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் கலட்டிட்டு ஒரே ஒரு ஜட்டியோட 2 காலையும் கட்டி தலகலா தொங்க விட்டாங்க. 2 கட்டு லத்தி போலீஸ்காரர்கள் கையில வச்சிருக்கிற அந்த கம்பை கொண்டு அங்கே வச்சாங்க. பெரம்ப அங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் கோடாலி எடுத்து விறகு பொழக்கிற மாதிரி அடிக்காலில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. புழு போல நான் துடி துடிச்சேன். இந்த கைய நீட்டணும்னு இந்த கையில அடிச்சல இந்த 2 நகமும் அப்படியே தொங்குது, ரத்தமா ஊத்துது. இந்த காலெல்லாம் அங்கங்க விரலெல்லாம் வெடிச்சு கால ரத்தம் வடிஞ்சு வந்து தலையெல்லாம் நனையுது. நீ தண்ணின்னு கேட்டவன ஒரு சொட்டு தண்ணி கூட எனக்கு கொடுக்கல. நாவோட நாவு நாக்களா காஞ்சி போயிருச்சு. இந்த வேதனை, இந்த வருத்தம் என்னால தாங்க முடியாம ஏசப்பா ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா ஏசப்பான்னு கதற ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல தான் ஒரு போலீஸ், அவர் பேரு துளசிராம், அந்த மனுஷன் வந்து பூட்டு கால்ல இந்த வாயில ஒரே ஒரு மிதிச்சு இப்படி நசுக்கினார். ஏண்டா உங்க இயேசு இங்க வருவாரா? இயேசு உன்னை காப்பாத்துவாரா? அப்படியே வாய மெதிச்சு அப்படியே பூட்டு கால் அப்படியே தேய்ச்ச உடனே உதடெல்லாம் கிழிஞ்சி தொங்குது, பல்லெல்லாம் ஆடுது, வாயிலிருந்து ரத்தம் ஊத்துது, கையில ஒரு பக்கம் ரத்தம் ஊத்துது, கால்ல ஒரு பக்கம் ரத்தம் ஊத்துது. தலை முதல் உள்ளாம் கால் மற்றும் ரத்த வெள்ளத்தில் அப்படியே கிடந்து துடிச்சு என்னால தாங்க முடியாம அப்படியே நானு மயங்கி விழுந்துட்டேன். அப்பயும் அடி விழுந்துகிட்டே இருக்குது. அப்பதான் அந்த சிஏ இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, விட்டுடு, நீ முடிஞ்சு, அவனுக்கு செத்துட்டான், விட்டுடு. அந்த சத்தம் மட்டும்தான் எனக்கு கடைசியா கேட்டது. அதுக்கு பிறகு 2 காலையும் 2 போலீஸ்காரவங்க அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு காலை பிடிச்சி செத்த நாய எப்படி இழுத்துக்கிட்டு போவாங்களோ அதே போல என்ன தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு இடம், குப்பையெல்லாம் குமிச்சு வச்சிருப்பாங்க, அசிங்கமெல்லாம் அந்த இடத்துல கிடக்கும். அந்த இடத்துல கொண்டு நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை வீசிட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு நேரம் அந்த இடத்துல இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நேரம் சென்று முழிச்சு பாக்குறேன், வெறும் குப்பைங்களை கொட்டி கிடக்கு. அண்ணன் திறந்துங்கிட்டு திரும்பி பாக்குறேன், 4 நாய்ங்க வந்து இந்த ரத்தத்தை நக்கிக்கிட்டு இருக்குது. நாயை விரட்டுறதுக்கு எனக்கு வாயை திறக்க முடியாது. இந்த கையை நகமெல்லாம் தொங்குது, இந்த கையை நீட்ட முடியாது, 2 காலும் அசைக்க முடியாது. இந்த ஒரு கை தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த கையை ஊண்டி மெதுவா உட்கார்ந்து நாயை விரட்ட முடியல. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஓடி போயிட்டு அந்த டிஎஸ்பி கிட்ட, சார் அவன் இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லி கத்துறாரு. அந்த சத்தம் எனக்கு கேக்குது. அவர் வந்து எட்டி பார்த்துட்டு, அவன் இன்னும் சாகலையான்னாரு. தண்ணி
தண்ணின்னு கேட்டோட சார் அவன் தண்ணி கேட்கிறான்னு சொல்லும் பொழுதுதான் இந்த டிஎஸ்பி அங்கிருந்து கத்துறாரு, அவனுக்கு தண்ணி இல்ல, தெலுங்குல சொல்றாரு, நீலு காது உச்ச பையன் ஒரு டின்ல அது தண்ணியா இல்லாட்டி யூரினா எனக்கு தெரியல, அதை கொண்டு வந்து வாயில ஊத்துனாங்க. எப்படி இழுத்துக்கிட்டு போனாங்களோ அதே போல இழுத்துக்கிட்டு வந்து உள்ள போட்டு போயிட்டாங்க. தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, எந்திரிக்க முடியாது, வெளியே போக முடியாது. ஒரே ஒரு ஜட்டியோடு கூட அந்த ஜெயில பல நாட்களாக நான் கடந்து. சேகரனா உனக்கு ஒண்ணுனா உயிரை தருவேன்னு சொன்னவங்க யாரும் வரல. நான் எங்க இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. எங்க வீட்டுல உள்ளவங்களாம் போய் ஸ்டேஷன்ல கேட்டோன்னு நாங்க அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜனங்கள்லாம், அந்த கிராமத்து மக்கள்லாம், அவன் குடிகாரன், கொலைகாரன், கொள்ளக்காரன், அவன் எவனாவது கொண்டு போயிட்டு குத்தி கொண்டு எங்கேயாவது தூக்கி வீசிருப்பானுங்க. அவெல்லாம் அண்ணி வரமாட்டான்னு சொல்லி ஜனங்களாம் சொன்னாங்க. எதுவுமே இல்லாம அனாதியா அந்த ஜெயில நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் இந்த கையெல்லாம் செப்டிக் ஆயிருச்சு, சலம் ஊத்துது. அதுல ஒரு பையன் அந்த சலத்தெல்லாம் நான் பிதிக்கி எடுக்கிறேனான்னு சொல்லிட்டு அமுத்தும் பொழுது என்னால தாங்க முடியாம அப்படியே மயங்கி விழுந்துட்டு, அன்னைக்கு தான் என்ன ஹாஸ்பிட்டல கொண்டு போனாங்க. பேண்ட் சட்டையை கொண்டு வந்து போடுறான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு அந்த டாக்டர் சொன்னார், இது ரொம்ப செப்டிக் ஆயிருச்சு, இதுக்கு வந்து மயக்க இன்ஜெக்ஷன் போட்டு தான் அதை நம்ம துப்புரவு பண்ண முடியும், கிளீன் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த போலீஸ்காரவங்க சொல்றாங்க, மயக்க இன்ஜெக்ஷன் எதுவுமே தேவையில்லை, சும்மா நீங்க கிளீன் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்டல்ல என்ன படுக்க வச்சு இந்த கையை இழுத்து கட்டிட்டாங்க. செயின் போட்டாச்சு, ரெண்டு காலையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரு. இந்த கையை அப்படி அமுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்க நேரம் டாக்டர் வந்து பிளேட் எடுத்து கிழிச்சு இந்த சலத்தெல்லாம் பிதிக்கி எடுக்கிற நேரம் புழு மாதிரி துடிச்சு. நான் அப்பதான் கத்துன உடனே ஒரு போலீஸ்காரர் ஒடியாந்து அப்படியே ஒரு தலைவாணியை கொண்டு வந்து வாயில வச்சு அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கிட்டாரு. எனக்கு இந்த வேதனையோட மூச்சு விட முடியல, மூக்குல அமுத்தி பிடிச்சிக்கிட்டாரு. இன்னொரு 2 நிமிஷம் அதே மாதிரி பிடிச்சிருந்தா நான் அங்கேயே செத்துருப்பேன். அதுக்கு பிறகு கட்டலாம் மருந்து கட்டுனதுக்கு பிறகு என்னை கொண்டு வந்து அதே மாதிரி அந்த பேண்ட் சட்டெல்லாம் கலட்டுறான்னு சொல்லிட்டு உள்ள போட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு தான் மனம் நொந்து, ஆண்டவரே நீ நான் வெளியே போனாலும் கூட நான் உயிரோடு இருக்க போறது இல்லை தானே, ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டு என் ஜீவனை நீங்க எடுத்துக்கங்கப்பா, ஒரே ஒரு விஷயம் என்ன நீர் மன்னியும் ஆண்டவரே, நன்றி கட்டவனப்பா, எவ்வளோ துர்மார்க்கனா இருந்த என்னை தேடி வந்து ரட்சித்தேன், மீண்டும் நான் உண்மை நான் துக்கப்படுத்தினேன், வேதனைப்படுத்தினேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி இவனை நீங்க எடுத்துருங்க ஆண்டவர். அப்படியா நான் மல்லு கட்டி தட்டுக்கட்டு தடுமாறி காலை ஊண்ட முடியாது, இந்த கையை அசைக்க முடியாது, வாயை திறக்க முடியாது, இந்த நெத்தியில இந்த செவுத்துல முட்டு கொடுத்துக்கிட்டு அப்படியாய் முழங்கால் படிட்டு அப்படியா நான் கதறி செபிக்கும் பொழுது அந்த இடத்துல 8 பேர் இருந்தாங்க, கைதிங்க, குற்றவாளிங்க. யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க யாரும் கிடையாது. இருந்தாப்புல இருந்து அந்த இடத்துல 8 பேரும் முழங்கால் படிட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சகோதரன், அவன் பேர் வந்து குமார். அண்ணா சேகரனா வெள்ள வஸ்திரம் உடுத்திருக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறாருன்னா, ஆனா உள்ளுக்கு வராரு, உங்க தலைமையில கைய வச்சு ஜெபம் பண்றாருன்னு கதற ஆரம்பிச்சான். அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டு அனாதியா நான் தவித்துக்கிட்டு இருந்தேன்.
நான் வேதனையோடு இருக்கும் பொழுது, துக்கத்தோடு இருக்கும் பொழுது தேவன் தேடி வந்தார். அவர் மகிமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆச்சரிய கர்த்தர், அவர் நித்திய பிதா. எப்ப அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அன்னைக்கு தான் எந்திரிச்சு நிக்கிறேன். எப்ப என்ன தொட்டாரோ, எப்ப தேவன் என்ன தரிசித்தாரோ, உடனே இந்த கையில இருந்த வேதனை எங்க போச்சு எனக்கு தெரியல. இந்த கால்ல இருந்த அந்த வீக்கம்லாம் எங்க போச்சோ எனக்கு தெரியல. எந்திரிச்சு நின்றேன். அடுத்த நாள் ஜெபிக்கும் பொழுது அதே தரிசனம். ஆனா நேத்து வந்தவர் தான். துண்டு ஒண்ணு கட்டி இருக்கிறாரு, கையில ஒரு கோல் வச்சிருக்கிறாரு, நிறைய ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள வந்து உங்க தலையில கை வச்சு ஜெபிக்கிறாருன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்பதான் சொன்னேன், என்ன பார்க்க எல்லாரும் வரப்போறாங்கன்னு. அடுத்த நாள் பார்த்தோன்னே சொன்ன மாதிரியே போலீஸ் கமிஷனர், லாயருங்க, பேப்பர் விலேகருங்க எல்லாரும் தேடிட்டு வந்துட்டாங்க. 24 ஹவர்ஸ்ல 24 மணி நேரத்துக்குள்ள அவனை கோர்ட்டு கொண்டு போங்க. இத்தனை நாள் நீங்க எப்படிங்க வச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு என்னை கோர்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த இடத்துல தேவன் எனக்கு அற்புதம் செஞ்சார். நிறைய அற்புதங்கள், நிறைய சாட்சிங்க சொல்றது எனக்கு டைம் இல்லை. ஆனாலும் கூட அந்த இடத்துல இருந்து, அந்த பயங்கரமான அந்த கேஸ்ல இருந்து தேவன் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு நான் சபைக்கு போயிட்டு உபவாசத்துல இருந்து ஆண்டோடைய சமூகத்துல நான் மண்டாடி என்னை முழுமையா, அப்பா வாழ்ந்தாலும் உமக்காகத்தான் ஆண்டவரே, மரித்தாலும் உமக்காகப்பா, இந்த மூச்சு இருக்க வரைக்கும் உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. இந்த கொஞ்சம் பலம் இருக்க மட்டும் உமக்காக ஓடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்னை நான் ஆண்டோடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். 97 இருந்து 2002 மட்டும் சுவிசேஷ ஊழியமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். 2002 முழு நேரம் ஊழியத்துக்காக நான் வந்து ஒரு ஊழியத்தை ஸ்தாபிச்சு, எங்க துர்மார்க்கனா, எங்க குற்றவாளியா, குடிகாரனா, பாவியா எங்க வாழ்ந்தேனோ அதே இடத்துல இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்ய, இன்னைக்கு ஒரு பாஸ்டராக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாட்கள்ல சாகாமலும் நிர்மூலமாகாத இருப்பது அது தேவனுடைய கிருபையா இருக்கின்றது. அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பாவத்துல கட்டப்பட்டு இருக்கலாம். இந்த பாவத்தில இருந்து நான் வெளியே வர முடியலையே, எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கதறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை குடி பழக்கத்துல, ஒருவேளை கஞ்சாய் பழக்கத்துல, ஒருவேளை சிகரெட் பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியாத நிலைமையில இருப்பீர்களானா, தேவன் உங்களை நேசிக்கிறார். என்னை நேசித்து, என்னை ரட்சித்து, எனக்கு ஜீவனை கொடுத்து, உங்களுக்கு முன்பதாக உயிருள்ள ஒரு சாட்சியாய் நிறுத்தின தேவன் உங்களை ரட்சிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நமக்காகவே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி, நமக்காக ஜீவனை கொடுத்து, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சதா காலம் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்னோடு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, என்ன போராட்டத்தில் இருந்தாலும் சரி,
எத்தனை நிந்தனைகள் அவமானத்தோடு இருந்தாலும் சரி, இந்த வேளையில தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன், எனக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன், சந்தோஷத்தை கொடுத்த தேவன், ஜீவனை கொடுத்த தேவன் உங்களுக்கு அப்படியாகவே ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்திலேயே நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபத்தை நான் பண்ணுகிறேன். நல்ல பிதாவே, மக்கு நன்றி, மக்கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். எங்கேயோ பாவத்திலே, சாபத்திலே, வியாதிலே, வியாகுலத்திலே துர்மார்க்கனாய், துஷ்டனாய், குடிகாரனாய், கொலகாரனாய், கொள்ளைக்காரனாய் விழுந்து கடந்த என்னை நீர் தேடி வந்து ரட்சித்தீரே ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் ஆண்டவரே ஜீவனை நீர் கொடுத்து ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவரே அநேகருக்கு சாட்சி கொடுக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னை நிறுத்தின தேவன், இந்த வேளையில யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னும் பாவத்தோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த வேளையில நீங்க தொடுங்கப்பா. என்னை ரட்சித்த தேவன், என்னை போல எத்தனையோ சகோதரர்கள் பாவத்தில் இருக்கிறார்களே, சாபத்தில் இருக்கிறார்களே, பிசாசின் பிடியில இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் விடுதலை தயச்சு ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தலத்தலையா நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, எனக்காக என் பேர் சேகர், பாஸ்டர் சேகர், மனைவி, 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கும் 2 ஊழியக்காரர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்குறோம். குடும்பமாக ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எங்கள் மனைவி ஊழியம் செய்கிறாங்க. அதே போல் 3 பேர பிள்ளைங்க எனக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக ஜெபிங்க. உங்கள் யாவருக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜெபிக்க உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம். நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் அங்கே வந்து ஊழியம் செய்ய நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.